लक्ष्मीनाथसमारम्भां नादयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यतिराजाय विद्महे श्रीभाष्यकाराय धीमहि तन्नो रामानुजार्य प्रचोदयात् ஆழ்வார்கள் திருவடிகளே சரணம் எம்பெருமானார் திருவடிகளே சரணம் ஜீய திருவடிகளே சரணம் यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्म व्यामोगधस्ततितरानतृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धो रामानुजस्य शरणं शरणं प्रपद्ये நீரார் கடலும் நிலமும் முழுதுண்டு ஏலார் ஆலம் விளந்தலின் மேல் துயிலந்தாய் சீரார் திருவேங்கட மாமலை மேயாராமுதே அடியேர் கருளாயே எல்லாம் வல்ல ஏழுமலையான் பெருங்கருணையால் 4000 திவ்ய பிரபந்த பாசுர பதிவேற்றங்களின் வரிசையில் இன்றைக்கு 2170வது நாள் பாசுர பதிவேற்றம். திருமங்கை ஆழ்வார் அருளிய பெரிய திருமொழியிலே 8ஆம் பத்திலே வரக்கூடிய 2ஆம் திருமொழியினுடைய 9வது பாசுரம் 719வது பெரிய திருமொழி பாசுரம். திருக்கண்ணபுரம் பாசுரத்திலே இது 19வது பாசுரம். முதலிலே தனியன் கலையாமி கலித்வம்சம் கவிம்லோக திவாகரம் யசிகோபி பிரகாசாமி ஆவித்யம் நிகதம் தம வாழி பரகாலன் வாழி கலிகன்றி வாழி குறையலூர் வாழ்வேந்தன் வாழியரோ மாயோனை வாழ்வழியால் மந்திரங்கள் மங்கையர்கோன் தூயோன் சுரமானவேல் நெஞ்சுக்கு இருள் கடி தீபமடங்கா நெடும்பிறவி நஞ்சுக்கு நல்ல அமுதம் தமிழ் நன்னூல் துறைகள் அஞ்சுக்கு இலக்கியம் ஆரண சாரம் பரசமய பஞ்சு கனலின் புரி பரகாலன் பணுவல்களே எங்கள் கதியே ராமானுசமுனியே சங்கை கெடுத்தாண்ட தவராசா பொங்கு புகழ் மங்கையர் கொண்டு இந்த மறையாயிரம் அனைத்தும் தங்குமணம் நீ எனக்கு தா மாலை தனி வழியே பறிக்க வேணும் என்று கோலி பதிவிருந்த கொற்றவனே வேலை அணைந்தருளும் கையால் அடியேன் வினையை துணித்தருள வேணும் துணிந்து. 719வது பெரிய திருமொழி பாசுரம். முள் எயிறு ஏங்கில் கூழை முடிகொடா தெள்ளி எள் என்பது ஓர் தேசு இளன் என் செய்கேன் கள்ளவிழ் சோலை கணபுரம் கைதுழும் பிள்ளையை பிள்ளை என்று எண்ண பெறுவரே. தாயாக சொல்கிறார். பரகால நாயகி ஏற்கனவே பருவமடைந்த பெண்ணாக பக்குவமானவளாக திருமணத்திற்கு ஏற்றவளாக சொல்லியிருந்த பாசுரங்களை பார்க்கும் போது இந்த பாசுரத்திலே அதுக்கு நேர் எதிர்மறையாக சொல்லுகிறார் ஆழ்வார். இன்னும் பல்லு கூட ஒழுங்கா முளைக்கலையே, அடர்த்தியான கூந்தல் கூட வளரலையே, பகுத்தறிவு என்பதிலேயே இது நல்லது இது தீயது இது இவர்கள் நல்லவர்கள் இவர்கள் கெட்டவர்கள் என்றெல்லாம் தெரிவதற்கு கூட தெரியாது சின்ன பிள்ளையாக இருக்கிறாளே நான் என்ன செய்வேன். ஆனால் இவளுக்கு வைராக்கியம் மட்டும் அதிகமாக இருக்கிறது. எப்போதும் வண்டுகள் சூழ்ந்திருக்கக்கூடிய தேன் சொரியக்கூடிய மலர்கள் நிறைந்துள்ள சோலைகள் நிறைந்த கண்ணபுரத்து பெருமாளை எப்போதுமே இவள் நினைத்துக் கொண்டிருக்கிறாளே, இவளை நான் அடக்குவதா அல்லது இவள் சிறு குழந்தை சிறுபிள்ளை என்று பொறுத்து போவதா என்ன தெரியவில்லையே என்று. ஆனால் ஒரு விஷயத்தை சொல்கிறார். கண்ணபுர பெருமாளை இவள் சேவிப்பதனாலேயே இவளை நாம் வணங்குவதற்கு தகுதியானவளாக இருக்கிறாள். குழந்தையாக இருந்தாலும் கூட இவள் சேர்ந்த இடம் பெரிய இடம் என்பதனால் இவள் வணங்கத்தக்கவளாக இருக்கிறாள். என்ன செய்வதென்று தெரியவில்லையே என்று சொல்லுகிறார் இந்த பாசுரத்தில். முள்ளியீறு எய்தல் என்பது முழுமையாக 32 பற்கள் முளைக்கவில்லை, முளைக்கின்ற பற்களும் நிரம்பவில்லை என்று சொல்லும். கூழை முடிகொடா என்றால் கூந்தல் எடுத்து முடிக்கக்கூட தெரியாதவளாக இருக்கிறாள். தெள்ளியல் என்பது ஒரு தேசு இழல் என்றால் இவளுக்கு விவேகம் இருக்கிறது, பகுத்தறிந்து நல்லது கெட்டதை உணர்ந்து கொள்ள முடியாத தேஜஸுடையவளாக இருக்கிறாள் நினைத்தால் அப்படியும் இல்லை. இப்படிப்பட்ட பெண்ணை வைத்துக் கொண்டு நான் என்ன செய்வேன் என்று சொல்லிவிட்டு மது பெருகுகின்ற சோலைகளை உடைய திருக்கணபுரத்தை கையெடுத்து வணங்குகிற பிள்ளையை பார்க்கிற போது இவள் குழந்தைதானா என்று நினைக்க தோன்றுகிறது. ஏனென்றால் இவள் பக்தி பரவசத்திலே இவள் சேர்ந்திருக்கிற பெருமாள். அப்படி பெருமாள் இவள் சேர்ந்திருப்பதனால் இவள் பகுத்தறிவு இல்லாதவளா வயது நிரம்பாதவளா என்று நினைப்பதா அல்லது இவளை வணங்குவதா என்று தெரியவில்லையே என்று தாயாக புலம்புகிறார் இந்த பாசுரத்திலே. முல்லை இலங்கு பூம்பயலை முன்போடு அன்போடு இருக்கின்றாளால் என்று முதல் இதே 8ஆம் பத்தினுடைய 1ஆம் திருமொழியிலே பேசியிருக்கிறார். ஆனால் அதற்கு மாறியதாக முல்லை எயிற்றேந்தில் கூழை முடிகூடா தெல்லியர் என்பதோ தேசலல் என்றால் என்னன்னா ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கே. அப்ப நல்ல பருவமுடைய பெண்ணாக இருந்தாள்னு சொல்லிட்டு இப்ப ஒண்ணுமே இல்லை குழந்தைன்னு சொன்னா எப்படி சொல்ல முடியும்னு சொன்னா, ஒரு தாய்க்கு எவ்வளவுதான் வயதிலே பெரியவனாக குழந்தை இருந்தாலும் தாயை பொறுத்த வரைக்கும் அது குழந்தை தானே. அதனால தாயினுடைய அன்பு மிகுதியால் இவன் மிக இளமையிலாக குழந்தையாக தோன்றுவதாக நினைக்க வேண்டியிருக்கிறது என்று அனங்காச்சாரியார் எழுதுகிறார். இப்படி இளம் பருவம் உடையவளை
நான் எப்படி நான் என்ன செய்யறது அப்படின்னு சொல்லிட்டு இவளை என்ன செய்வேன் நினைக்கிற போது இவளை நான் ஆதரிப்பேனா எதிர்ப்பேனா தெரியவில்லையே. இத்தனை சிறு பிராயத்திலேயே உனக்கு இவ்வளவு வைராகியம் கூடாது என்று இவளை அடக்குவேனா, அல்லது இத்தனை சிறு பிராயத்திலேயே இவ்வளவு பக்தி விஷயத்திலே இவ்வளவு ஆக்கிரகமும் உறுதியும் பெற்றவர்கள் சாநித்தியமாக இருக்கிறாளே என்று இவளை நான் கைகூப்பி வணங்குவேனா என்று கேட்கிறார். பகவத் விஷயத்திலே ஆவாகிக்கப்பட்ட பெற்றிவள் சாமானியமானவள் அல்லள். விண்ணோராளிலும் சீரியல், விண்ணோர்களை காட்டிலும் சீரியலாளவள் சீரியல் என்று நான் கைகூப்பி வணங்குவேனா? இப்படி அலைபாய்ந்த நெஞ்சுக்கு முடிவடைவு இல்லாமல் பின்னடிகளிலே திருக்கண்ணபுரத்தையவர் கருதோழும் பிள்ளையை நம் வயிற்றில் பிறந்த சிறு பிள்ளையாகினாலும் பெருமையாளை சேர்ந்த விஷயத்திலே பெருமை என்றோ நோக்க வேண்டும். இவளுடைய சிறுமையிலே குற்றம் ஏதும் இல்லை. சிறுமையில்தான் இப்படி பகவத் விஷய பிராபான்யமும் உகந்தருளின நிலத்தில் ஊற்றமும் உண்டாக பெற்றதே. ஆகையால் இவளை நியமிக்க பாராமல் இவளை ஆதரிப்பதே சரி என்று தாய் நினைக்கிறார். விளக்கொலியை மரகதத்தை திருத்தென்காவில் வெக்காவில் திருமாலை பாடக் கேட்டு வளர்ந்ததனால் பயன்பெற்றேன் வருக என்று மடக்கிளையை கைகூப்பி வணங்கினாலே என்று திருநெடுந்தாண்டகத்திலே ஆழ்வார் பேசுகிறார். ஆக பக்தி விஷயத்திலேயே வளர்ந்து இவள் பெண்ணாதனால் இவள் திருக்கண்ணபுரத்திலே மயக்கம் முற்று பெருமாளை சேர்த்திருப்பதனால் இவள் பார்ப்பதற்கு சிறுபிள்ளை போல இருந்தாலும் இவள் வணங்கத்தக்கவளே என்று தாயாகவே பேசுகிறார். இந்த பாசுரத்திலே மீண்டும் ஒரு முறை பாசுரம். முள் எயிறு எய்ந்தில் கூழை முடிகொடா தெள்ளியல் என்பதோர் தேசிலல் என் செய்கேன், கள்ளவுள் சோலை கணபுரம் கைதொழும் பிள்ளையை பிள்ளை என்று என்ன பெறுவரே காயேன வாச்சா மனசேந்திரேன் வாப்யாப்தனாவா பிரகதேசுமாவாது கரோமியத்தின் சகலம் பரஸ்மி ஸ்ரீமன் நாராயணாயேன் சமர்ப்பயாமி. உடலாலும் உள்ளத்தாலும் வாக்காலும் சகலவிதமான பாவங்களும் தோஷங்களும் நிறைந்ததாக உலகத்துடைய இருந்த போதிலும் அடியேன் செய்கிற நல்வினையோ தீவினையோ அத்தனையும் உன்னுடைய கமலமலர் பாதங்களில் சமர்ப்பிக்கிறேன் கண்ணா. காத்துருள்வாய் கண்ணா, ஏற்றுக்கொள்வாய் கண்ணா. எப்போதும் உன் திருநாமும் கண்ணா 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 என்ற நாள் கரும்புரிவாய் கண்ணா. சர்வத்திர கோவிந்தநாம சங்கீர்த்தனம். கோவிந்தா 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 கோவிந்தா